ஸ்ரீ காசி காண்டம் 59ஆம் அத்தியாயம். பஞ்சநாடம் உருவாகிறது. குறிப்பு: பஞ்சநாடம் என்பது பஞ்சகங்கை. இது கங்கை நதியில் உள்ள 5 புனித தீர்த்தங்களில் ஒன்றாகும். பகீரத மன்னன் கங்கையை அங்கு கொண்டு வருவதற்கு முன்பு 2 ஓடைகள் இருந்தன. தூதபாபா மற்றும் கிரணா தர்மநாடா எனப்படும் குளத்தில் இணைகின்றன. பிரயாகையில் கங்கையை யமுனை மற்றும் சரஸ்வதி நதியுடன் இணைத்தனர். பிரயாகையில் இருந்து வரும் இந்த 3 ஆறுகளும் உள்ளூர் 2 ஆறுகளான தூதபாபா மற்றும் கிரணாவை ஒருங்கிணைத்தன. இந்த இடத்தில் 5 நதிகளின் சங்கமம் பஞ்சகங்கை தீர்த்தம் என்றும், இங்குள்ள சிறந்த கட்டம் அதாவது படித்துறையானது பஞ்சகங்கை படித்துறை என்று அழைக்கப்படுகிறது. இன்று நீராடும் காட்டின் வடக்கே தூதபாபா என்று அழைக்கப்படும் ஒரு நீர் சொட்டு உள்ளது. லக்ஷ்மணபால் காட் என்று அழைக்கப்படுவதற்கு தெற்கே கங்கையை நோக்கி திறக்கும் ஒரு செவ்வக குண்டம் உள்ளது. அது நதி கிரணா என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் இந்த புராண ஆறுகள் இன்று அடையாளமாக குறிப்பிடப்படுகின்றன. தற்போதைய அத்தியாயம் இந்த இடம் பஞ்சநாடா அதாவது பஞ்சகங்கை எவ்வாறு ஆனது என்பதை விவரிக்கிறது. அகஸ்திய மாமுனிவர் கூறினார்: 6 முகங்களை கொண்ட இறைவனே, ஸ்கந்தனே, சர்வஜ்ஞனின் சர்வஞானி, இதயத்தை மகிழ்விப்பவரே, கௌரி தேவியால் முடிகள் முத்தமிடப்பட்டவரே, தாரகையை அளித்தவரே, அனைத்து அறிவின் களஞ்சியமே, சர்வஜ்ஞனின் மைந்தனே, நலனுக்கு காரணமானவரும் மீட்பவருமான தமக்கு வணக்கம். எல்லா வகையிலும் மாராவை முழுமையாக வென்ற உன்னத ஆன்மா கொண்ட குமாரருக்கு வணக்கம். காமாரி காமனின் எதிரி, சிவனின் எதிரி என்று காமனால் உருவாக்கப்பட்டதாக உணர்ந்த பிறகு அர்த்தநாரீஸ்வர், அதில் பாதி பெண் கடவுள் மாராவை குமாரனாக இளம் வயதுடையவர் வென்ற உங்களுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன். ஸ்கந்த பெருமானே, பிராமணரின் போலி உடல் வடிவத்துடன் பகவான் ஸ்ரீஹரி காசியில் உள்ள மிகவும் புனிதமான தீர்த்தங்களில் அழைக்கப்படும் பஞ்சநாதத்தை ஆக்கிரமித்ததாக நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள். பூ, புவக மற்றும் சுவக 3 உலகங்கள் ஆகிய அனைத்து தீர்த்தங்களிலும் காசி மிகவும் புனிதமான தீர்த்தம். அங்கு கூட பஞ்சநாதம் என்று அழைக்கப்படும் மிகவும் புனிதமான தீர்த்தம் பகவான் ஸ்ரீஹரியால் அறியப்பட்டது. 6 முகங்களை கொண்டவரே, அந்த தீர்த்தத்திற்கு பஞ்சநாதம் என்ற பெயர் எங்கிருந்து வந்தது? அது எப்படி அனைத்து தீர்த்தங்களிலும் புனிதமானது? பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார்: உள்ளார்ந்த ஆன்மா, பிரபஞ்சத்தின் இறைவன், பாதுகாவலர், படைப்பாளர் மற்றும் அனைத்து உலகங்களையும் அளிப்பவர். உருவமற்றவராக இருந்தாலும் அவருக்கு எப்படி ஒரு வடிவம் கிடைத்தது? வெளிப்படாதவர் எப்படி வெளிப்பட்டார்? உருவமற்றவர் எப்படி உருவத்துடன் ஒன்றானார்? எல்லை மீறியவர் எப்படி உலகில் நிலையற்றவராக ஆனார்? பிறப்பு இல்லாதவர் பல பிறவிகளை எடுத்தார். பெயர் இல்லாதவர் பல தனித்துவமான பெயர்களை எடுத்துக்கொண்டார். ஆதரவில்லாதவர் அனைத்தையும் ஆதரிப்பவர். பண்புகளற்றவர் பண்புகளின் அடிப்படையானவர். புலன் உறுப்புகள் இல்லாதவர் புலன் உறுப்புகளின் அதிபதியானவர். கால்கள் இல்லாதவர் எல்லா இடங்களையும் கடந்து செல்பவராக மாறினார். எங்கும் நிறைந்த ஜனார்த்தன மூர்த்தி தனது வடிவத்தை விலக்கி அனைத்திற்கும் ஆன்மாவாக இருக்கும் வடிவத்தில் மிகச் சிறந்த தீர்த்தமான பஞ்சநாதத்தில் எவ்வாறு தன்னை நிலைநிறுத்தி கொண்டார்? 6 முகங்களை கொண்ட இறைவனே, 5 முகங்களை கொண்ட இறைவனிடமிருந்து நீங்கள் கேட்டது போல் இதை கூறுங்கள். ஸ்கந்தன் கூறினார்: மகேஸ்வரரை வணங்கிய பிறகு அனைத்து பாவங்களையும் அடக்கி அனைத்து நலனையும் தரும் இந்த கதையை நான் கூறுகிறேன். காசியில் பஞ்சநாதம் என்று அழைக்கப்படும் தீர்த்தம் எவ்வாறு நன்கு அறியப்பட்டது என்பதை நான் கூறுவேன். அதன் பெயரை திரும்ப திரும்ப கூறுவதன் மூலம் பாவம் 1000 துண்டுகளாக துண்டாடப்படுகிறது. பிரயாகை அனைத்து தீர்த்தங்களுக்கும் அதிபதி. அது தனது சொந்த சக்தியால் பாவிகளின் பாவங்களை வலுக்கட்டாயமாக வெளியே இழுக்கிறது. பிரயாகையின் சக்தியால் தான் அனைத்து தீர்த்தங்களும் பாவிகளின் பாவங்களை நீக்குகின்றன. மாசி மாதத்தில் சூரியன் மகர ராசியில் இருக்கும் பொழுது அவை ஒவ்வொரு ஆண்டும் தீர்த்தங்களின் அரசருடன் அதாவது பிரயாகையுடன் தொடர்பு கொண்டு தங்கள் அசுத்தங்களை நீக்குகின்றன. அனைத்து தீர்த்தங்களின் அதிபதியான பிரயாகை
பிரயாகை பஞ்சநாதனின் சக்தியால் மற்ற அனைத்து தீர்த்தங்களாலும் பெரும் பாவிகளின் பெரும் பாவங்களில் இருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்கிறார். ஆண்டு முழுவதும் தீர்த்த நாயகன், அதாவது தீர்த்தங்களின் இறைவன், தீர்த்தங்களின் அரசன், அதாவது பிரயாகை பாவங்களின் திரளை சேகரிக்கிறார். கார்த்திகை மாதத்தில் பஞ்சநாதத்தில் ஒரு முறை மூழ்குவதன் மூலம் அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்குகின்றன. பஞ்சநாதர் எவ்வாறு தோன்றினார் என்பதை குறிப்பிடுகிறேன். மித்ரர் மற்றும் வருணரின் ஆசிர்வதிக்கப்பட்ட மைந்தரே, கேளுங்கள். முன்பு பிருகு முனிவரின் குலத்தில் பிறந்த வேதசிரஸ் என்ற ஒரு பெரும் தவ முனிவர் இருந்தார். அவர் வேதங்களின் மற்றொரு உருவம் போல் இருந்தார். அந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த போது தெய்வீக கன்னிகைகளில் மிகச் சிறந்தவரான சுசி தேவி, அழகும் நன்கு வடிவமைக்கப்பட்ட கரம் மற்றும் பாதங்களை கொண்டவர். அவரது பார்வையில் நான் அவரை பார்த்த மாத்திரத்தில் முனிவரின் மனம் மிகவும் கலங்கியது. அவருக்கு உடனடியாக விந்து வெளியேறியது. சிறந்த தெய்வீக பெண் பயந்தாள். அவள் தூரத்திலிருந்து அவரை வணங்கினாள். முனிவரின் சாபத்திற்கு பயந்து சுச்சி தேவியின் கை கால்கள் அதிகமாக நடுங்கின. அதாவது அவளுடைய திருக்கரம் மற்றும் பாதங்கள் மிகவும் பயந்து நடுங்கின. அவள் அவரிடம் கூறினாள், மிகவும் கடுமையான தவத்தின் களஞ்சியமே, நான் ஒரு சிறிய குற்றத்தையும் செய்யவில்லை. அப்படியானால் நான் மன்னிக்கப்பட வேண்டும். மன்னிப்பு மற்றும் பொறுமையின் கொள்கலனே, துறவிகள் மன்னிப்பு உருவகப்படுத்தப்பட்டவர்கள். முனிவர்களின் மனம் பொதுவாக தாமரையை விட மென்மையானது. மிகவும் நல்லவரே, அவர்களின் சொந்த வடிவத்தில் பெண்கள் கடின இதயம் கொண்டவர்கள். அந்த தெய்வீக பெண் சுசியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் முனிவர் பாகுபாடு என்ற அணை மூலம் பெரும் கோப நீரோட்டத்தை அடக்கினார். தனக்குள் மகிழ்ச்சி அடைந்த அவர், சுசி, நீ உண்மையிலேயே சுசி தூய்மையானவள் என்றார். இந்த விஷயத்தில் என் மீதும் உன் மீதும் எந்த தவறும் இல்லை. அழகான பெண்ணை, இளம் கன்னி பெண்கள் நெருப்பு வடிவத்தினர், ஆண்கள் வெண்ணெய் போன்றவர்கள். எனவே குறைவான அறிவுள்ளவர்கள் கூறுகிறார்கள், நாம் சிந்தித்தால் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வெண்ணெய் கூட நெருப்புடன் தொடர்பு கொள்ளும் போது மட்டுமே உருகும். ஆனால் ஒரு பெண்ணின் பெயர் குறிப்பிடப்பட்டவுடன் கூட மனிதன் தூரத்திலிருந்து உருகுவது அற்புதமானது. எனவே தூய மனம் கொண்ட சுசி தேவியே, தாங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எதிர்பாராத விதமாக வந்ததால் எனக்கு விந்து வெளியேற்றம் ஏற்பட்டது. ஒரு முனிவர் காமத்திலிருந்து விடுபட்டால் இந்த விந்து வெளியேற்றத்தில் கோபத்தின் தாக்கத்தால் ஏற்படும் தீங்கு எவ்வளவு தீங்கும் இல்லை. அது ஒரு கணத்தில் குருடாக்குகிறது. மிகவும் சிரமத்துடன் திரட்டப்பட்ட தவத்தின் சக்தி கோபத்தின் காரணமாக குறைகிறது. கடவுளின் பளபளப்பை போல மேக துண்டால் மூடப்பட்டிருக்கும் போது சூரியனும் சந்திரனும் செல்வமும் மனித ஆசைகளும் எவ்வாறு செழிக்கும் அழிவுக்கும் பேரழிவுக்கும் காரணமான கோபம் இருக்க வேண்டுமா? துன்மார்க்கர்களே, வெற்றி பெற்றால் நல்லவர்கள் எவ்வாறு செழிக்க முடியும்? கோபம் மனதை பிடித்து கொள்ளும் பொழுது அன்பு எவ்வாறு வெளிப்படும்? ராகு சந்திரனை முற்றிலுமாக மறைத்தவுடன் நில ஒளி எவ்வாறு இருக்கும்? கோபம் எனும் காட்டு தீ எரியும் போது அமைதி மரம் எவ்வாறு பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் நிற்கும்? சிங்கம் அருகில் இருக்கும்போது ஒரு குட்டி யானையின் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் யாராவது எங்கேயாவது பார்த்திருக்கிறார்களா? எனவே வாழ்க்கையின் 4 நோக்கங்களும் எதிரானதும் அழிவுகரமானதுமான கோபத்தை ஒரு புத்திசாலி மனிதன் தவிர்க்க வேண்டும். இப்போது அழகான பெண்மணியான சுச்சி தேவியே, கேட்பாய், தாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் விந்து ஒருபோதும் வீணாகாது. எனவே அதை உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பார்வையில் வெளிப்படும் இந்த விந்துவை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டுமா? ஒரு பெண் குழந்தையின் மிகவும் தூய்மையான ரத்தினம் பிறக்கும் நீ. முனிவர் இவ்வாறு அழைத்தவுடன் அந்த தெய்வீக பெண் மீண்டும் பிறந்தாள். இது உங்கள் பெரிய உதவி என்று கூறி முனிவரின் விந்துவை விழுங்கினாள். காலப்போக்கில் தெய்வீக பெண் ஒரு பெண் குழந்தையின் ரத்தினத்தை பெற்றெடுத்தாள். அது அன்பின் களஞ்சியமாக இருந்தது. பார்வையாளர்களின் கண்களை அது மிகவும் மகிழ்வித்தது. வேதசிரஸ் முனிவரின் ஆசிரமத்தில் அவளை விட்டுவிட்டு தெய்வீக பெண்களில் மிக சிறந்தவரான சுச்சி தேவி அவள் விரும்பியபடி எங்காவது சென்றாள். தனது சொந்த ஆசிரமத்தில் ஒரு மான் பால் மூலம் வேதசிரஸ் அந்த மான் கண்களை கொண்ட பெண்ணை அன்புடன் வளர்த்தார். முனிவர் அவளுக்கு தூதபாபா, பாவங்களை உதறித்தவள்
என்ற அர்த்தமுள்ள பெயரை கொடுத்தார். அதை அனைத்து பாவ கொத்துக்களும் பயத்தால் நடுங்கின. அவள் புத்திசாலித்தனத்தின் அனைத்து சிறப்பு இயல்பு அம்சங்களையும் கொண்டிருந்தாள். அவள் ஒவ்வொரு உறுப்பிலும் அழகாக இருந்தாள். முனிவர் அவளை தன் மடியிலிருந்து ஒரு கணம் கூட விலக்கி வைக்கவில்லை. அவள் நாளுக்கு நாள் சீராக வளர்வதைக் கண்டு இரவில் சந்திரனின் அழகிய இலக்கத்தை பார்க்கும் அந்த பார்க்கடலை போல அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவள் 8 வயதை எட்டியதை கவனித்த பெரிய முனிவர் தனக்குள் நினைத்தார், அவளை யாருக்கு கொடுப்பது என்று நேரடியாக கேட்டார். வேதசிரஸ் கூறினார், என் அருள் பெற்ற மகளே, அற்புதமான கண்களை கொண்ட தூதபா, நான் உனக்கு எந்த மணமகனை கொடுப்பேன்? அந்த மணமகனை குறித்து தாங்களே கூறுங்கள். அதிகப்படியான பாசத்தால் நனைந்த தன் தந்தையின் இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த பெண் தூதபாபா முகத்தை தாழ்த்தி கூறினார். தூதபாபா கூறினார், அன்புள்ள தந்தையே, நான் ஒரு அழகான மணமகனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதினால் நான் இப்போது உங்களுக்கு கூறும் நபரிடம் என்னை கொடுங்கள். அன்புள்ள தந்தையே, அவர் உங்களையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கவனமாக கேட்பதில் மகிழ்ச்சி அடைவீர்களா? அவர் எல்லாவற்றிலும் மிகவும் புனிதமானவராக இருக்க வேண்டும். அவர் அனைவராலும் பக்தியுடன் வணங்கப்பட வேண்டும். அவர் எல்லா அன்பும் எல்லா மகிழ்ச்சியும் பிறக்கும் ஒருபோதும் அழியாதவர், எப்போதும் இருப்பவர். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பெரும் பேரழிவுகள் எழுவதிலிருந்து நிச்சயமாக காப்பவராக இருக்க வேண்டும். அவரால் அனைத்து நேசத்திற்குரிய ஆசைகளும் நிறைவேறும். யாருடைய முன்னிலையில் தாம்பத்திய பேரின்பம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். யாருடைய சேவையை தொடர்ந்து செய்வதன் மூலம் பயப்பட ஒன்றுமில்லை. யாருடைய பெயரை குறிப்பிட்டு யாராலும் துன்புறுத்த முடியாது. யாருடன் ஆதரவாக 14 உலகங்களும் நிலையாக நிற்கின்றன என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும். அன்புள்ள தந்தையே, தங்கள் நலனிற்காகவும் என்னுடைய நலனிற்காகவும் இந்த மற்றும் பிற நல்ல குணங்களை கொண்ட சிறந்த செயல்பாடுகளை கொண்ட அந்த வரனை, சிறந்த மணமகனை எனக்கு கொடுங்கள். இதை செவிமடுத்ததும் அவருடைய தந்தை மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவித்தார். நான் பாக்கியசாலி. அவளை போன்ற ஒரு மகள் இருக்கும் குடும்பத்தில் என் மூதாதையர்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாக இந்த புத்திசாலித்தனம் கொண்ட இந்த பெண், அவள் பெயர் குறிப்பிடுவது போல் தூதபாபா, பாவங்கள் அசைக்கப்பட்டவள். இது போன்ற குணங்களை கொண்ட ஒருவர் எங்கே யாராக இருக்க முடியும்? அல்லது பெரிய புண்ணியங்களின் பலனின் தோற்றம் இல்லாமல் அவரை எவ்வாறு பெற முடியும்? பின்னர் சிறந்த முனிவர் சிறிது நேரம் தனது மனதை ஒருமுகப்படுத்தி தனது ஆன்மீக அறிவால் அத்தகைய நல்ல குணங்களை கொண்ட ஒரு மணமகனை காட்சிப்படுத்தினார். பின்னர் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணிடம் கூறினார். தந்தை கூறினார், குணமுள்ள பெண்ணே, கேட்பாய். நிச்சயமாக ஒரு மணமகன் நிச்சயமாக இருக்கிறான். நீ எண்ணியபடி நல்ல குணங்களின் கொள்கலன், மிகவும் அழகான தோற்றமுடையவனை எளிதில் அடைய இயலாது. சந்தையில் கிடைக்கும் விலையாக தவம் செய்து சிறந்த தீர்த்தத்தின் வடிவத்தில் அவனை வாங்க வேண்டும். என் மகளே, அவனை ஏராளமான செல்வம் மூலம், அதாவது பிறப்பின் உன்னதத்தின் மூலம் அல்லது வேதங்களின் மூலம், வேதங்களை படிப்பதன் மூலமோ அல்லது பயிற்சி செய்வதன் மூலமோ அல்லது செழிப்பின் சக்தியின் மூலமோ எளிதில் பெற இயலாது. உடல் வடிவத்தின் அழகாலும் புத்தியாலும் வீரத்தாலும் அவரை பெற இயலாது. அவரை பெறுவதற்கு ஒரே வழி புலன்களை அடக்குவதன் மூலம் மனதின் தூய்மை மட்டுமே. மிகுந்த புத்தி கொண்ட அந்த தகுதியான கணவரை தம் புலன்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் தயை, இரக்கம் ஆகியவற்றுடன் சேர்ந்து மிகுந்த தவத்தின் உதவியுடன் பெற வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த பெண் தன் தந்தையை வணங்கினாள். தவம் செய்ய முடிவு செய்து தன் தந்தையிடம் தேவையான அனுமதியை கேட்டாள். ஸ்கந்தன் கூறினார், தன் தந்தை அனுமதித்தவுடன் அவள் மிகவும் புனிதமான இடத்தில் அவிமுக்தரின் ஒரு பெரிய தவத்தை செய்தாள். துறவிகளால் கூட எளிதில் செய்ய முடியாத தவம் அது. என்ன ஒரு பெரிய வேறுபாடு! மிகவும் மென்மையான கை கால்கள் கொண்ட அந்த பெண் எங்கே? உறுதியான உடல் அமைப்புடன் மட்டுமே செய்யக்கூடிய அத்தகைய அசாதாரண தவம் எங்கே? சிறந்த மன அமைப்பு கொண்டவர்களின் மன உறுதி அற்புதமானது. மழை காலத்தில் கடுமையான காற்றுடன் தொடர்ந்து
தொடர்ந்து மழை பெய்தபோது அவள் பல இரவுகளை பெரிய கல் பலகைகளில் கழித்தாள். பயங்கரமான இடி முழக்கத்தை கேட்டபோதும், மின்னலின் மினுமினுப்பான கோடுகளை கண்ட போதும், பெருமழையில் நனைந்த போதும் அவள் சிறிதும் நடுங்கவில்லை. இருண்ட இரவுகளில் தவத்தோப்பில் அடிக்கடி மின்னல்கள் மின்னின. அது அவளுடைய தவ பயிற்சியை ஆய்வு செய்வது போல் தோன்றியது. நிச்சயமாக கோடை காலமே அந்த பெண்ணின் போர்வையில் தவத்தோப்பில் வந்து 5 நெருப்புகளுடன் தவம் செய்ய தொடங்கியது. 5 நெருப்புகளால் எரிந்தாலும் அந்த பெண் ஒருபோதும் தண்ணீருக்காக தாகம் எடுக்கவில்லை. குசனின் நுனியிலிருந்து ஒரு துளி கூட அருந்தவில்லை. அவள் ஒரு போர்வையை அணிந்திருப்பது போல் தோன்றியது. அவளுடைய தோல் நடுங்கியது. அவள் மெலிந்து தவத்தின் மூலம் மெலிந்தாள். இவ்வாறு அவள் ஆரம்ப கால குளிர்கால இரவுகளை கழித்தாள். குளிர்காலத்தின் பிற்பகுதியில் இரவுகளில் அவள் ஏரிகளை நாடினாள். அங்குள்ள சரச பறவைகளால் ஒரு புதிய தாமரை செடி முளைத்தது போல் அவள் நினைத்தாள். துறவிகளின் மனம் கூட வசந்த காலத்தில் உணர்ச்சி வசப்படுகிறது. ஆனால் அவளுடைய மனதின் உணர்ச்சியும் அவளுடைய உதடுகளின் சிவப்பு நிறமும் மாமரங்களின் முளைகளால் கைப்பற்றப்பட்டன. வசந்த காலத்தில் காட்டில் தங்கியிருந்த போது அந்த பெண் காக்கைகளின் காக்கலி சப்தத்தை கேட்டதாலும் தன் மனதை தவத்தில் நிலையாக ஈடுபடுத்தி கொண்டாள். இலையுதிர் காலத்தில் அவள் தன் உதடுகளின் பளபளப்பை பந்து ஜீவத்திலும் சீன ரோஜா வசீகரமான நடைகளிலும் பதித்து தவத்தில் ஈடுபட்டாள். இன்பங்களுடனான அனைத்து தொடர்புகளையும் தவிர்த்து வந்த துறவி பெண் தூதபாபா பசி அதிகரிப்பதை தடுக்க போகிறவர்களை மகிழ்ச்சி அடைபவர்கள் அரவங்கள், அதாவது ஒரே உட்கொள்ளல் காற்று நடைமுறையை மேற்கொண்டாள். ஒரு ரத்தினத்தை ஒரு சாணை கல்லில் சாணை செய்யும் போது அதிக பிரகாசம் அடைவது போல தவத்தின் காரணமாக சாய்ந்திருந்தாலும் அவளுடைய உடலும் மேலும் பிரகாசித்தது. மன தூய்மையுடன் அவள் தொடர்ந்து தவம் செய்வதை கண்ட பிரம்மதேவர் அவளை அணுகி, சிறந்த புத்தி கொண்ட பெண்ணே, நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வரத்தை தேர்ந்தெடுப்பாய் என்றார். 4 முகங்களை கொண்ட இறைவன் தனது வாகனமான அன்னத்தின் மீது அமர்ந்திருப்பதை கண்டு அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். மரியாதையுடன் கரங்களை இணைத்து வணங்கி அவள் பெரிய குல தெய்வத்திடம் கூறினாள். தூதபாபா கூறினாள், தாத்தா, வரங்களை வழங்குபவரே, எனக்கு ஒரு வரம் வழங்கப்பட வேண்டுமானால் என்னை அனைத்து தூயவர்களிலும் தூய்மையானவராக ஆக்குங்கள். அவளுடைய விருப்பத்தை கேட்டதும் படைப்பாளர் தனது மனதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து திருப்தி அடைந்தார். தூய்மையை தேடும் அந்த தூய பெண்ணுக்கு அவர் பதிலளித்தார். பிரம்மதேவர் கூறினார், தூதபாபா, என் வரத்தால் அவளுடைய அனைத்து தூய பொருட்களுக்கும் இணையாக இல்லாமல் மிகவும் புனிதமான மற்றும் தூய்மையானவராக மாறுவாயாக. பெண்ணே, சொர்க்கத்திலும் பூமியிலும் வளிமண்டலத்திலும் 3.5 கோடி தூய தீர்த்தங்கள் உள்ளன. அவை மேலும் மேலும் தூய்மைப்படுத்தும் திறன் கொண்டவை. என் கட்டளைப்படி எந்த தீர்த்தங்கள் அனைத்தும் உன் உடலில் உள்ள ஒவ்வொரு முடி துளையிலும் வசிக்கட்டும். எல்லாவற்றிலும் மிகவும் புனிதமானவளாக இருப்பாய். இதை கூறிய பிறகு பிரம்மதேவர் மறைந்து விட்டார். பாவங்கள் நீங்கிய அந்த பெண் தூதபாபா தன் தந்தையான வேத சிரசின் குடிலுக்கு சென்றாள். ஒருமுறை அவளுடைய தவத்தின் சக்தியால் கவரப்பட்ட தர்மன் குடிசையின் முற்றத்தில் அவள் விளையாடுவதை கண்டான். அவன் அந்த பெண்ணிடம் கேட்டான். தர்மன் கூறினான், அழகான முகம் கொண்ட அழகான பெண்மணியே, மெல்லிய வயிறு கொண்ட பெரிய பிட்டம் மற்றும் பெரிய கண்களை கொண்டவள், உன் அழகான வடிவத்தால் நான் வாங்கப்பட்டவன். எனக்கு இரகசிய உடல் உறவின் இன்பத்தை வழங்குவாய். அழகிய கண் கொண்டவரே, தமக்கு நன்றி. அன்பின் இறைவன் என்னை அதிகமாக துன்புறுத்துகிறார். இவ்வாறு அவள் பெயர் தெரியாத அந்த தர்மம் அவளை அடிக்கடி இரகசியமாக கேட்டுக்கொண்டான். அவள் கூறினாள், என் தந்தை கொடுப்பவராக இருக்க வேண்டும். தீய எண்ணம் கொண்ட துஷ்டனே, ஒரு பெண்ணை அவளுடைய தந்தையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதால் அவரிடம் வேண்டுவாய். இது நித்திய ஸ்ருதியின் கட்டளை. இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு தர்மர் அந்த பொறுமையுள்ள பெண்ணிடம் தொடர்ந்து கடுமை காட்டினார். நடக்கவிருந்த தன் தீவிரத்தால் அதை அவரே இழந்தார். தர்மர் கூறினார், பெரும் செல்வம் கொண்ட அழகான பெண்ணை, நான் உன் தந்தையிடம் விரும்பவில்லை, கேட்கவில்லை. காந்தர்வ திருமண முறை மூலம் என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள்.
இந்த கடுமை காட்டும் வார்த்தைகளை கேட்டதும் அந்த பெண் தான் ஒரு மகள் என்பதால் தன் தந்தைக்கு உரிய மரியாதை செலுத்த விரும்பினாள். எனவே அவள் பிராமணரிடம் இவ்வாறு கூறினாள்: மந்த புத்திசாலியே, மீண்டும் இப்படி கூற வேண்டாம், இங்கிருந்து சென்று விடுங்கள். அந்த பெண் இவ்வாறு எச்சரித்தாலும் அன்பு தெய்வத்தால் அவர் முற்றிலும் துன்புறுத்தப்பட்டதால் அவர் அமைதியாக இருக்கவில்லை. பின்னர் அந்த பெண் தனது தவத்தால் வலிமை பெற்று அவரை சபித்தாள். நீ முற்றிலும் உணர்வற்றவள் என்பதால் நதியாக நீர் தேக்கமாக மாறு. அவளால் இவ்வாறு சபிக்கப்பட்ட அவனும் கோபமடைந்து அவளை இவ்வாறு சபித்தான்: கடின இதயம் கொண்ட தீய மனம் கொண்டவளே, ஒரு பாறையாக மாறுவாய். ஸ்கந்தன் கூறினார்: இவ்வாறு அவர்கள் ஒருவருக்கொருவர் சாபமிட்டதால் முனிவரே, தர்மம் அவிமுக்தா என்ற பெரிய தீர்த்தத்தில் ஒரு நதியாக மாறியது. அது பெரிய தர்மநாதா என்று நன்கு அறியப்பட்டது. மிகவும் பயந்து அவள் தன் தந்தையிடம் தான் ஒரு பாறையாக மாறியதற்கான காரணத்தை கூறினாள். தியானத்தின் மூலம் முனிவரது தர்மம் என்பதை புரிந்து கொண்டு தனது மகளிடம் கூறினார்: அன்பான மகளே, பயம் கொள்ளாதே. உனக்கு நல்ல பலனை தரும் அனைத்தையும் நான் செய்வேன். அவனுடைய சாபம் வேறு விதமாக மாற முடியாது. சந்திர கல்லாக மாறு. சந்திரன் உதிக்கும் போது நீ உருகி நதியாகி அன்பான கற்புடையவளாக தூதபாபா என்ற நற்பெயர் பெற்றவளாக இருப்பாய். பெண்ணே, அந்த தர்மநாதர் உன் அற்புதமான கணவர். உன்னால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த நல்ல குணங்கள் அனைத்தையும் அவர் கொண்டுள்ளார். ஞானி, இன்னும் ஒன்றை கேட்பாய். என் தவத்தின் சக்தியால் உங்கள் இருவரின் வடிவங்களும் அசல் மற்றும் திரவமாக்கப்பட்டவை. எதிரிகளை எரிப்பவரே, இவ்வாறு தந்தை மகளை ஆறுதல் படுத்தினார். அவள் சந்திரக்கல்லாக மாறிய போது ஞானமுள்ள முனிவர் அவளை முறையாக ஆசீர்வதித்தார். அன்றிலிருந்து முனிவர் ஹ்ரத இன்னும் குளம் காசியில் தர்மநாதர் என்று புகழ் பெற்றார். திரவ வடிவத்தில் தர்மம் பெறும் பாவங்களை அளிப்பவர். அந்த அற்புதமான தூதபாபா நதி அனைத்து தீர்த்தங்களையும் கொண்டுள்ளது. அதன் கரையில் வளரும் மரங்களைப் போல அது பெரும் பாவங்களின் திரளை நீக்கும். வான நதியான பிரத்னா சூரிய கடவுள் தர்மநாதம் என்ற தீர்த்தத்தில் தூதபாபாவுடன் இணைந்து தவம் செய்தார். கதர் மாலை அணிந்த இறைவன் சூரிய கடவுள் கபஸ்தீஸ்வரரின் சிவபெருமானின் முன்னிலையில் மங்கள கௌரியை தியானித்து தனது கடுமையான தவத்தை செய்தார். அவர் மாயுகாதித்யரின் பெயரில் தவம் செய்து கொண்டிருந்த போது சம்பந்தப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக அவரது கதிர்களிலிருந்து பெரும் வியர்வை வெளியேறியது. கதிர்களிலிருந்து தொடர்ந்து வெளிப்பட்ட வியர்வை கிரணா என்ற புனித நதியாக மாறியது. தூதபாபாவுடன் இணைந்து கிரணா என்ற நதி அதில் புனித நீராடும் போது பெரும் பாவங்களின் இருளை அளிக்கும். ஆரம்பத்தில் புனித தர்மநாதா தூதபாபாவுடன் இணைந்தது. இதன் மூலம் அனைத்து பாவங்களும் அளிக்கப்பட்டன. ஏனெனில் அது அனைத்து தீர்த்தங்களையும் கொண்டிருந்தது. சூரியனால் பெருக்கப்பட்ட கிரணா அவளுடன் இணைந்தது. கிரணாவின் பெயரை நினைவு கூர்வதன் மூலம் மட்டுமே பெரிய மாயை அளிக்கப்படுகிறது. கிரணாவும் தூதபாபாவும் புனித தர்மநாதாவில் விழுகின்றன. வாரணாசியில் உள்ள இந்த இரண்டு நதிகளும் அவற்றின் புனித நீரால் அனைத்து பாவங்களையும் அளிக்கின்றன. அதன் பிறகு பாகீரதி நதி திலீபனின் மகன் பகீரதனுடன் அங்கு வந்தார். பாகீரதியை போல் யமுனையும் சரஸ்வதியும் நதிகளாகவே அங்கு வந்தனர். 5 நதிகள் இங்கே மகிமைப்படுத்தப்படுகின்றன: கிரணா, தூதபாபா, புனித நீராடும் சரஸ்வதி, கங்கை மற்றும் யமுனை. எனவே தீர்த்தம் 3 உலகங்களிலும் பஞ்சநாதம் என்ற பெயரால் புகழ் பெற்றது. அதில் புனித நீராடும் ஒரு மனிதன் 5 கூறுகளை கொண்ட ஒரு உடல் வடிவத்தை எடுக்க மாட்டான். 5 நதிகள் சங்கமிக்கும் இந்த சங்கமத்தில் ஒருவர் தனது துறவரத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் ஒருவர் பிரிந்து செல்கிறார். பிரபஞ்சத்தின் மண்டபம் காசியில் ஒவ்வொரு அடியிலும் பல தீர்த்தங்கள் உள்ளன. ஆனால் அவை பஞ்சநாத தீர்த்தத்தின் 10 மில்லியன் பங்கிற்கு சமமானவை அல்ல. காசியில் பஞ்சநாதத்தில் ஒரே நாளில் புனித நீராடுவதன் மூலம் ஒருவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் நன்மை அது மாக மாதமான மாசி மாதம் முழுவதும் பிரயாகையில் நீராடுவதன் மூலம் மட்டும் கிடைக்கும் நன்மையாகும். பஞ்சநாத தீர்த்தத்தில் நீராடி முன்னோர்களுக்கு பானங்களை வழங்கிய பின்னர் ஒரு பக்தர் பிந்து மாதவரை வணங்க வேண்டும். அவர் மீண்டும் பிறக்க மாட்டார். முன்னோர்களின் திருப்தி பஞ்சநாதத்தின் புனித தீர்த்தத்தில் முன்னோர்களுக்கு பானத்தில் இஞ்சி விதைகள் உள்ள பல ஆண்டுகளுக்கு இருக்கும்.
பஞ்சநாதரின் அற்புதமான தீர்த்தத்தில் மிகுந்த நம்பிக்கையுடன் சிரார்த்தம் அளிக்கப்பட்டால் முன்னோர்கள் பல்வேறு உயிரின இனங்களில் பிறந்திருந்தாலும் அவர்கள் முக்தி அடைவார்கள். சிரார்த்தம் தொடர்பான உத்தரவுகளை பொறுத்தவரை பஞ்சநாதரின் மகத்துவத்தை கவனித்து யமலோகத்தில் உள்ள மூதாதையர் குழுக்களால் இந்த காதை நாட்டுப்புற பாடல் பாடப்படுகிறது. எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் காசியில் உள்ள பஞ்சநாதத்திற்கு வந்து நாம் முக்தி பெறுவதற்காக சிரார்த்தத்தை செய்வாரா? காசியில் உள்ள பஞ்சநாதரை குறித்த இந்த காதை சிரார்த்த தேவரின் மரண கடவுள் முன்னோர்களால் தினமும் பாடப்படுகிறது. பஞ்சநாத தீர்த்தத்தில் மிக குறைந்த பணம் கூட அங்கே கொடுக்கப்பட்டால் கல்பம் முடிந்தாலும் கூட அந்த புண்ணியத்தில் எந்த குறைவும் இருக்காது. ஒரு மலடி பெண் கூட, அதாவது குழந்தையை சுமக்க இயலாத பெண்ணும் கூட பஞ்சநாத தீர்த்தத்தில் 1 வருட காலம் புனித நீராடி மங்கள கௌரி தேவியை வழிபட்ட பிறகு நிச்சயமாக ஒரு மகனை பெற்றெடுப்பாள். ஒருவர் விரும்பிய தெய்வத்தை பஞ்சநாத புனித நீரில் ஒரு துணியால் வடிகட்டினால் பக்தன் மிகுந்த பலனை அடைவான். பஞ்சநாதத்தின் ஒரு துளி நீர் 108 குடம் அமிர்தத்துடன் எடை போடப்படும் போது அந்த அமிர்த குடங்களுடன் சிறந்து விளங்கும். பஞ்சநாத நீரை நம்பிக்கையுடன் உட்கொள்வதன் மூலம் பஞ்சகூர்ச்சத்தை பஞ்சகவ்யம் உட்கொள்வதன் பலனை போலவே தூய்மையை பெறுவார். பஞ்சநாத நதியில் புனித நீராடுவதன் மூலம் ராஜசூயம் மற்றும் அஸ்வமேதத்திற்கு பிறகு அவபிரத பிரியாவிடை ஸ்நானம் நீராடிய பின்னர் கிடைக்கும் பலனை விட 100 மடங்கு பலன் கிடைக்கும். ராஜசூய யாகமும் அஸ்வமேத யாகமும் சொர்க்கத்தை அடைவதற்கான வழிமுறையாக இருக்கலாம். ஆனால் பஞ்சநாதத்தில் புனித நீராடுவது பிரம்மதேவரின் 2 கதிகாக்களுக்கு முக்திக்கு உகந்தது. பரலோக ராஜ்யத்தில் முடிசூடுவது என்பது பஞ்சநாதத்தில் புனித நீராடுவது போன்ற மரியாதைக்கு உரியது அல்ல. இது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. வாரணாசிக்கு சென்று பஞ்சநாத நதியில் தங்களை தெளித்துக் கொள்பவர்களுக்கு பணியாளாக இருப்பது பல கோடிக்கணக்கான அரசர்களை ஊழியர்களாக கொண்ட வேறொரு இடத்தில் அரசராக இருப்பதை விட சிறந்தது. கார்த்திகை மாதத்தில் பஞ்சநாதத்தில் புனித நீராடாதவர்கள் அனைத்து பாவங்களையும் நீக்கி இன்றும் ஒரு தாயின் வயிற்றில் தொடர்ந்து நீராடுகிறார்கள். அவர்கள் மீண்டும் கருப்பையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. கிருத்த யுகத்தில் தீர்த்தம் தர்மநாதா என்று அழைக்கப்படுகிறது. திரேதா யுகத்தில் அது தூத பாபாகா, துவாபர யுகத்தில் அது பிந்து தீர்த்தம் மற்றும் கலியுகத்தில் அது பஞ்சநாதா என்று நினைவு கூறப்படுகிறது. 100 ஆண்டுகள் தவம் செய்த பின்னர் கிருத்த யுகத்தில் பலனாக பெறுவது கார்த்திகை மாதத்தில் பஞ்சநாதத்தில் ஒரு முறை நீராடுவதன் மூலம் பலனாக பெறப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் தர்மநாதத்தில் புனித நீராடுவதன் மூலம் இஷ்டபூர்த்தங்கள் போன்ற புனித சடங்குகளை செய்வதன் மூலம் மற்ற இடங்களில் கிடைக்கும் அதே பலனை பெறுவார். 3 பிறவிகளில் சேர்ந்த பாவங்களை ஒரே ஒரு புனித நீராடினால் அழிக்கப்படும் தூத பாபாவை போன்ற தீர்த்தம் பூமியில் வேறெங்கும் இல்லை. பிந்து தீர்த்தத்தில் ஒரு கிருஷ்ணர் ரட்டிகர் அளவிற்கு தங்கத்தை தானம் செய்வதன் மூலம் ஒரு மனிதனுக்கு ஒருபோதும் தங்கம் பற்றாக்குறையாக இருக்காது. அவர் ஒருபோதும் ஏழையாக இருக்க மாட்டார். பிந்து தீர்த்தத்தில் இவற்றில் எதையும் தானம் செய்யலாம். ஒரு பசு, ஒரு நிலம், எள் விதைகள், தங்கம், ஒரு குதிரை, துணிகள், சமைத்த உணவு, மாலை அல்லது ஆபரணங்கள். இதன் மூலம் ஒருவர் அவற்றை வற்றாமல் பெறுகிறார். தர்மநாதா எனப்படும் புனித தீர்த்தத்தில் உள்ள கட்டளைகளின்படி நன்கு எரியும் நெருப்பில் ஒரு ஆகுதியை சமர்ப்பிப்பதன் மூலம் ஒருவருக்கு 10 மில்லியன் ஹோமங்களின் பலன் கிடைக்கிறது. வாழ்க்கையின் 4 நோக்கங்களும் அற்புதமான இருப்பிடமான பஞ்சநாத தீர்த்தத்தின் எல்லையற்ற மகத்துவத்தை யாராலும் போதுமான அளவு புகழ்ந்து பேச இயலாது. இந்த புனிதமான கதையை கேட்பதன் மூலமும் மற்றவர்களை பக்தியுடன் கேட்க வைப்பதன் மூலமும் ஒருவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் ஆன்மாவில் தூய்மையடைந்து விஷ்ணு உலகில் மதிக்கப்படுகிறான். 59ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.